வந்த வினையும் வருகின்ற பல்வினையும் கந்தனென்று சொல்லக் கலங்குமே. செந்திநகர் சேவகா என்று திருநீறு அணிபார்க்கு மேபவாராதே வினை. ஆறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணியில் முருக பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்களின் வருகைக்காக மாவட்ட நிர்வாகம் போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் வாகனங்களில் வருவோர் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது. எங்கு பார்த்தாலும் காவடி கூட்டமும் பக்தர்களின் கூட்டமும். முருகனின் தரிசனத்தை காண விரதமிருந்து வந்தவர்கள் முருகனை ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அத்தனையும் கந்தவேலின் அருளின்றி ஒரு காலம் அவனை நினைக்க முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளை பெற முடியும். கந்தன் கருணை வைத்தால்தான் அவன் சன்னதியில் காலை எடுத்து வைக்க முடியும். முருகன் உன்னை நெருங்கினால்தான் நீ அவனை நெருங்க முடியும். சக்திவேல் முருகனின் கருணை அவன் பக்தர்களுக்கு என்றும் உண்டு. வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தில் அல்ல, அது அன்பினாலும் இறைவனின் அருளாலும் பரிபூரண மகிழ்ச்சி தரக்கூடியது. இறை ஆத்மாக்களுக்கு இறைவனின் அருள் என்றும் எப்போதும் உண்டு. அவர்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் நோக்கி நிற்பவர்கள். அவர்களுக்கு வாழ்க்கை என்பது தோல்வியே இல்லை. அதுதான் இறை அருள். நன்றி, வணக்கம்.